ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிக்ஷா சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம குறைவான பொருட்களை வச்சு குறைவான நேரத்தில் சிம்பிளாக 4 ஸ்வீட் ரெசிபிஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ரசகுல்லா செஞ்சிடலாம். அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால், நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கலாம். நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அது லேசாக சூடாகி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். பால் கொதிச்சு வரணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடான உடனே சேர்த்துக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸுக்கு பதிலாக வினிகர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா 1 நிமிஷத்துலேயே பாலில் திரிஞ்சு வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் வெள்ளை துணியை விரிச்சிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி மட்டும் தனியாக வடிகட்டிட்டு இதில் நார்மல் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால அந்த லெமனோட வாசனை இருக்கும், கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியை பிழியாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கை வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு ரசகுல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை தேவையான உருண்டைகளை எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்ததும் இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகள் எல்லாமே சேர்த்துட்டு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இது நல்லா 2 மடங்காக வெந்து வந்துடும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம சேர்த்த சர்க்கரையும் கொஞ்சம் திக்காகி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம ரசகுல்லா ரெடி ஆகிடும். அடுத்ததாக பிரெட் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரை நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது கையில் நல்லா பிசு பிசுப்பாக ஒட்டி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதோட ஓரங்களை எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். ஓரங்களை கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் ஒரு 8 பிரெட் ஸ்லைஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி அரை வச்ச பால் தெளிச்சிட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டைகளை உருட்டினோன்னா வெடிப்பு வராது. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளை உருட்டி எடுத்துட்டு மீடியம் சூட்டில் இருக்கிற எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உருண்டைகளை சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியான பிரெட் ஜாமுன் ரெடி. அடுத்ததாக பாம்பே அல்வா பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
கட்டி இல்லாமல் நல்லா கார்ன்ஃப்ளவர் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கம்பிப்பதம் வரும். இந்த அளவுக்கு கம்பிப்பதம் வந்து உடையாமல் வந்ததும் நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா சேர்த்துடலாம். இப்போது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வந்துடும். இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக ஃபுட் கலரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெய் வந்து ஒரே டைமில் சேர்க்காம ஒரு 2-3 டைமாக வந்து பிரித்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஹல்வா நல்லா திரண்டு வரும். இப்போது 2-3 டைம் நல்லா சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கிரேஸ் பண்ண டின்னில் வந்துட்டு நம்ம ஹல்வாவை சேர்த்து செட் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஆற வச்சு எடுத்தோம்னா பாம்பே ஹல்வா ரெடி. அடுத்ததாக சாஃப்டான லட்டு பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு வந்து பாகுபதம் நல்லா ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்த உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா கையில் பிசுப்பாக ஒட்டி லேசாக கம்பி பதம் வந்து உடையிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இது ஆப்ஷனலாக ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடாகி இருக்குது மீடியம் ஃப்ளேமில். நம்ம பூந்தி கரண்டியில் எடுத்து கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பூந்தியை எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப மொறுமொறுன்னு ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போது பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்த பூந்திகளை நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சூடோடு இருக்கும் போது கொஞ்சமாக 1 கரண்டி அளவுக்கு பூந்திகளை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பூந்திகளை நம்ம ஊற வச்சுருக்க பூந்தியோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி செய்யும் போது நல்லா லட்டு பிடிக்க வரும். பாருங்கள், நல்லா ஊறிட்டு சுகர் சிரப்பில் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக பொடியை கட் பண்ண நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் லட்டுகளாக உருட்டி பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் சிம்பிளாக நம்ம லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.